சார் ஐயப்பன் எப்படி கலியுக தெய்வம் முருகரை சொல்றோமோ அந்த மாதிரி முருகர் எப்படி ஆண் பிள்ளைன்னு சொல்றோமோ அதுக்கு ஈக்குவலான ஒரு சக்தி படைச்சவர் ஐயப்பன் சார். நீங்க வந்து முருகரை வந்து எப்படி ஒன்னாலும் நம்ம வச்சு பண்ணலாம். ஆனால் ஐயப்பனுக்கு அப்படி கிடையாது. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் போகணும்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு சார். அவங்க சொன்ன ரெஸ்ட்ரிக்ஷன் படி நீங்க போயிட்டீங்கன்னா, நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு போறீங்க, சபரிமலைக்கு போறீங்கன்னா, இப்ப உலகநாதன் சொன்னார் சார், திருப்பரங்குன்ற முருகரை பார்த்துட்டு தான் போகணும்னால அந்த மாதிரி நீங்க முருகரை பார்த்துட்டு நீங்க ஐயப்பன் பார்க்க போறீங்கன்னா இன்னும் பெருசா அவரு சந்தோஷம் அடைவார். நீங்க வந்து ஐயப்பன் ரொம்ப சந்தோஷப்படுவார். நிறைய பேர் இந்த கோயிலுக்கு ஃபார்மேட்டா எப்படி வச்சு போனா பழனி முருகனை பார்த்து, பழனி முருகரை பார்த்து தான் போவாங்க. இப்ப அதுல அவரு சொன்ன மாதிரி திருப்பரங்குன்ற முருகர் சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா சார், நீங்க இப்ப முருகனுக்கு 6 படை இருக்குல்ல, அந்த மாதிரி ஐயப்பனுக்கு 6 படை இருக்கு. ஐயப்பனுக்கு கேரளாலே 6 படை இருக்கு. அது அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தமிழ்நாட்டுக்கு தான் ஒன்றும் தெரிய வரல. அங்க 6 படை இருக்கு. நீங்க ஐயப்பன் வந்து எந்த மாதிரி ஒரு தெய்வம்னாங்க சார், நீங்க மனசளவு சின்ன கெடுதல் நினைச்சிட்டு கூட நீங்க மாலை போட்டீங்கன்னா கூட உங்களால அந்த மாலையோட நீங்க சபரிமலைக்கு ஏறவே முடியாதுங்க சார். போற வழியில எத்தனையோ பேர் மிஸ் ஆகி போயிருக்காங்க. அதுதான் நீங்க அதே மாதிரிதான் முருகனும். நீங்க வந்து அவர் அப்படியே நீங்க கரெக்டா கெட்டியமா பிடிச்சி முன்னன் பொதுவாகவே முருக பக்தர்கள் யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்க மாட்டாங்க. சரினா அவனுக்கு ஒரு பயம் வந்துடும், முருகர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பயம் வந்தாலும் அவன் கெடுதல் யாரும் செய்ய மாட்டான். அதை விட இன்னும் ஒரு 10 மடங்கு ரொம்ப இதா இருக்கணும்னா